அப்பதான் முதலமைச்சர் ஐயா இப்ப கேட்பாரு. இப்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு லைவ் போயிடணும், சொல்ல முடியாது. ஏன்னா நான் எங்க பேசினாலும் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காகவே ஐயோ யூரியா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பிரச்சனை இல்லை, பிரச்சனையை முடிக்கிட்டு வந்து பிரச்சனை அதுல நாரத கழகம் நன்மை தான், அதுல கவலையப்பட வேண்டாம். 461 கோடி இப்ப ஒதுக்கி இருக்கிறார். சரி, அடுத்த வருஷம் அதே 641 கோடி ஒதுக்கி அடுத்த வருஷம். இது வரைக்கும் ஒரு இருக்கீங்க. ஆனா இந்த திட்டத்துல வேலை செய்யறவங்க மொத்தமே பாத்தீங்கன்னா 13,000 பேர் தான். நான் வெறும் 671 கோடிய 13,000 டிவைட் பண்ணா ஒரு 3,33,000 சொச்சம் வருது. சரி, 13,000 பேர் இல்லையா, ஒரு ஆளுக்கு 3,33,000 சொச்சம். அதாவது சம்பளம் கொடுக்க வந்தா அந்த 13,000 பேர், அதாவது தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற MDM திட்டத்தில். ஏன்னா 50 தூண்களில் ஒரு தூணாகிய ஊடகத்தூண் இன்றைக்கு நம்மிடம் வேண்டுகோள் விடுக்கும் போது நம்ம அதை மதிக்கணும். அவங்க இருக்கிறதுக்குள்ள நாம கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டு சில கோஷங்களை எழுப்பி அவங்களுக்கு ஷூட்டிங்க்கு நாம எல்லாரும் கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் போராட்டம் போராட்டம் இயன்முறை மருத்துவரின் போராட்டம், போராட்டம் 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 இயன்முறை மருத்துவரின் உண்ணாவிரத போராட்டம், போராட்டம் 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 தமிழக அரசை வலியுறுத்தி போராட்டம், போராட்டம் 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 NHM இயன்முறை மருத்துவரின் வாழ்வாதார போராட்டம். மருத்துவமாம் மருத்துவமாம் இயன்முறை மருத்துவமாம், இயக்கம் இல்லாதோரை இயங்க வைக்கும் மருத்துவமாம், இதுவே எங்கள் மருத்துவமாம். நிர்ணயம் செய், நிர்ணயம் செய், குறைந்தபட்ச ஊதியம் 35,000 நிர்ணயம் செய். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே சுகாதாரத்துறையில் பணிபுரியும் இயன்முறை மருத்துவர்களை வஞ்சிக்காதே. மருத்துவம் மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம், தமிழக அரசின் மருத்துவம். NHM இயன்முறை மருத்துவர்கள் ஊதியத்தில் இல்லை சமத்துவம். தூண்டாதே தூண்டாதே எங்களை தொடர் போராட்டத்திற்கு தூண்டாதே. கொஞ்சம் டாக்டர் சுரேஷ் சுப்பையா, தலைமை செயற்குழு உறுப்பினர். என்னோட NHM இயன்முறை மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 585 பேர் இருக்கும். கடந்த 12 ஆண்டு காலமாக 2014 இருந்து நாங்கள் எல்லாருமே ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு தலைமை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஊரக மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கைகள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு 10,000 சம்பளத்துலேருந்து ஒரு 13,000 தான் கொடுத்தாங்க. இதே தமிழக அரசோட பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. இதே இது மாற்றுத்திறனாளி நலத்துறையிலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த இயன்முறை மருத்துவர்களுக்கு 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கான அரசாணை எல்லாமே இருக்குது, அது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சுகாதாரத்துறையில மட்டுமே எங்களை ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு மருத்துவர்களாக பார்க்குறாங்க. எங்களோட சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 13,000 இருக்குது. இந்த சம்பளத்தை அடிப்படை சம்பளத்தை கொஞ்சம் ஊதிய உயர்வு கொடுக்கணும், குறைந்தபட்சம் 35,000 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா 2017-18 காலகட்டத்தில் எங்களோட சம்பளம் 25,000 அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டது. NHM இயன்முறை மருத்துவர்களுக்கு 25,000 நிர்ணயிக்கப்பட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு 10,000 கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை மாற்றி நிர்ணயித்து 10,000 சொல்லி ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 7-8 வருடமாக 13,000 வாங்கிட்டு இருக்கோம். இந்த கணக்கை அன்னைக்கே எங்களுக்கு இந்த 25,000 நிர்ணயிச்சிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 40,000-45,000 அளவுக்கு நாங்கள் சம்பளம் கண்டிப்பாக வாங்க முடியும், வாங்குற அளவுக்கு அந்த காலங்கள் கொண்டு வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்குமே 13,000 வாங்குறதுனால உடனே தமிழக அரசு இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரி இயன்முறை மருத்துவர்கள் சம்பளம் இல்லாமல் ஒரே மாதிரி தமிழக அரசு பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். ஒருவேளை இந்த போராட்டத்தின் முடியும் ஒரு பொங்கலுக்குள்ள எங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நடப்பு சட்டசபை தொடரில் கண்டிப்பாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் சட்டசபைக்கு முன்பு அனைவரையும் திரட்டி, ஏன்னா இப்போ சிறப்பு பள்ளிகள் இருக்கு, அங்கேயுமே 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி SSCன்னு சொல்லிட்டு
சமக்கர சிக்ஷா அபியான் சொல்லிட்டு அங்கேயே ஒரு 400 பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. அது போக மாணவர்கள், இயன்முறை மருத்துவ மாணவர்கள், அவங்களோட எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. இந்த 13,000 சம்பளம் அவங்களுக்கும் பின்னாடி வரப்ப அவங்களுக்கும் பாதிக்கும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை ஒன்று கூட்டி சட்டசபைக்கு முன்பு போராட்டம் நடத்தியே தீர்வோம் என்று உறுதியளிக்கிறோம். எங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பார்த்தோம் அப்படின்னா 1300 சில்லறை இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா வெறுமையானியாக வந்து ஒரு 400 சில்லறை தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். 467 பேர், அது அர்பன் ரூரல் சேர்த்து. ஒவ்வொரு அடிஷனல் ஆரம்ப பிஹெச்சிக்கு எல்லாத்துக்குமே புதிய பணியிடங்களை உருவாக்கணும் அப்படின்றதை நாம் கேட்குறோம். பணி நேரம் காலையில் 9 to 5 நாங்கள் ஒர்க் பண்ணிடுறோம். அது ஒரு சில இடத்துங்கள்ல வந்து மருத்துவமனைகளில் இந்த மதுரை மருத்துவ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, அதில் நாங்கள் கான்டாக்டில் இருக்கிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில வேலைகள் வருது. அந்த நேரத்தை எங்களுக்கு சரியாக 9 to 5 அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணுங்கிறத கேட்டேன். ஆல்ரெடி அரசாணையில் அதுதான் இருக்குது. சரி, உங்கள் நேம் சொல்லுங்கள். அர்பனில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் எல்லாமே கான்ட்ராக்டில் இருக்கிறோம். அர்பன் சொல்கிறது இப்போ நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாருமே வாடகை அடிப்படையில் இருக்காங்க, ரெண்டல் பேசிஸில். அவங்களுக்கு வந்து இந்த எவ்ரி மந்த் கொடுக்குற, எவ்ரி இயர் கொடுக்குற அந்த பிஎஃப் இன்க்ரிமெண்ட் அது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்களையும் வந்து ஒப்பந்த அடிப்படையில் கொண்டு வரணும்னு கேட்டேன். டாக்டர் சுரேஷ் சுப்பையா. வணக்கம், என் பேர் ரஜினி. சவுண்டா பேசுவோம். வணக்கம், என் பேர் ரஜினி, தருமபுரி மாவட்டம். ஒரு ஏழ்முறை மருத்துவர், 71 மாற்றுத்திறனாளிகள் கூட எங்களுக்கு அந்த தகுதிக்கு ஏற்ற ஊதியம் வந்து வழங்கப்படவில்லை. இதை நாங்கள் வந்து பல வருஷமாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்பணம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த முன்பணம் கூட எங்களுக்கு வாங்க முடியல. கேட்டாங்களே, நீங்கள் வந்து ரெகுலேட்டரி கிடையாது, உங்களுக்கு வந்து முன்பணம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த நிலைமை நாங்கள் இருக்கிறோம். சிஎம் சாரும் டெப்யூட்டி சிஎம் சாரும் இதை கன்சிடர் பண்ணி எங்களுக்கு எங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் வழங்குமாறு மிகவும் படிவங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள் சார். நான் கன்னியாகுமரி மாவட்ட பூபதி. எனக்கு மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். கடந்த 6 மாத காலமாக நான் இதில் வேலை பார்த்துருக்கேன் சார். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நாங்கள் 4.5 வருஷம் படித்தோம், தகுதிக்கேற்ற ஊதியம் வழங்கப்படவில்லை. நாங்கள் எங்களோட படிப்புக்கேற்ற ஊதியம் அரசு நிர்ணயம் செய்யவில்லை. எங்களோட கம்மியான படித்தவங்களுக்கு, 2 வருஷம் படித்த டிப்ளமோ படித்தவங்களுக்கும் 3 வருஷம் டிப்ளமோ படித்தவங்களுக்கும் உள்ள ஊதியம் எங்களோட அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ இதனால எங்களுடைய நியாயத்தை தான் நாங்கள் கேட்குறோம். 4.5 வருஷம் படித்த எங்களுக்குடைய ஊதியம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் சம்பள உயர்வு கேட்கவே இல்லை. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஊதியம் நீங்கள் தரணும். அதை நான் மாற்றுத்திறனாளி இருக்கேன், 6 வருஷம் படிச்சிருக்கேன். எனக்கு மாற்றுத்திறனாளிக்குள்ள ஊதியம் கூட வழங்கப்படவில்லை, இதிலேயே தரப்படவில்லை. கோரிக்கை